Hi students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம 7th standard mathsல chapter 7ல example 7.5 பார்க்கலாம். 7.4 and lateral surface area னா என்ன, அதே மாதிரி total surface area னா என்னன்றது 7.4 வீடியோவில் இருக்குது. அதில் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சால் தான் அடுத்து வரக்கூடிய சம்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதோடைய டெஃபினேஷனை பார்த்துருவாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லென்த் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் அ ஹால், அதாவது நம்ம வீட்டுடைய ஹாலை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். அதுக்குடைய ஹைட்டு பிரெத்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ரெனோவேட்டிங் த ஃப்ளோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஃப்ளோர் இருக்கும்ல, ஸோ இந்த ஃப்ளோருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த வீட்டுடைய தரையை வந்து புதுப்பிக்க போகிறாங்க. அண்ட் 4 வால்ஸ், ஓகேவா. ஸோ அந்த வாலையும், அதாவது 4 பக்கம் செவத்தையும் நம்ம ஃப்ளோரையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது 4 பக்கம் சைடில் செவர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 பக்கம் சைடு செவர் கிளியராக வந்து ஃப்ளோர் இருக்கும், ஓகேவா. இதையும் ரெனோவேட் பண்ணுறாங்க. மேலே டாப் மட்டும் கிடையாது, ஓகேவா. அட் த ரேட் ஆஃப் 80 per meter square, அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 80 மீட்டர் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு எடுத்தோம்னா, இப்போ நம்ம வீடுன்னு எடுத்தோம்னா நமக்கு டாப்பு பாட்டமு அதே மாதிரி இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா சைடுமே இருக்கும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டாப்புக்கும் சேர்த்து தான் வரும் ஆன்சர், ஓகேவா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டாப்பும் பாட்டமும் வராது, ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 வால்ஸுக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருங்க. டாப்பும் பாட்டத்தை விட்டுட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட ஏரியா கிடச்சிரும். கீழே ஃப்ளோர் இருக்குல்ல, ஃப்ளோரில் தானே நம்ம இது பண்ணுவோம். ஃப்ளோர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தானே இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அப்போ ஃப்ளோருக்கு என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம்னா ரெக்டாங்கிளுடைய ஃபார்முலா என்ன, L into B தான் அதோடைய ஏரியாவுடைய ஃபார்முலா. ஸோ L into B யூஸ் பண்ணி கீழே தரையோடைய ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரியே LSA ஃபார்முலாவை யூஸ் பண்ணி 4 செவத்தோடதையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டோட்டலாக எல்லா ஏரியாவும் கிடச்சிரும். ஸோ டோட்டலாக எல்லா ஏரியாவும் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் பெர் மீட்டருக்கு அவங்க வந்து 80 rupees அப்படின்னா நம்ம கிடைச்ச ஏரியாவுக்கு எவ்வளவோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா, புரியுதா. ஸோ கிவன் கொடுத்ததை வந்து எழுதிக்கோங்க. லென்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே பிரெத் வந்து 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹைட் வந்து நமக்கு 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு அந்த 4 வால்ஸ் அப்படின்னா 4 சைடு செவரை மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா டாப் பாட்டம் வரும், லேட்டர் சர்ஃபேஸ் ஏரியானா டாப் பாட்டம் வராது. ஸோ டாப் பாட்டம் நமக்கு தேவையில்ல, 4 சைடு மட்டும் தேவைனால நம்ம LSAவே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம், 4 வால்ஸுக்கு, ஓகேவா. அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், LSA ஆஃப் கியூபாய்டு கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா நம்ம வீடு கியூபாய்டு மாதிரி தானே இருக்கும். ஸோ LSA ஆஃப் கியூபாய்டுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. ஸோ LSA ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு 2 into L plus B into Hன்னு கிடைக்கும். ஸோ 2 into லென்த் 25, பிரெத்து வந்து 15, ஹைட் வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 2 into 25 plus 15 அப்படிங்கிறது நமக்கு 40 into 5ன்னு கிடைக்கும். ஸோ 2 into 5 வந்து 10, 10 into 40 வந்து 400. ஸோ நமக்கு LSA வந்து 400 மீட்டர் ஸ்கொயர், அதாவது நம்ம 4 வால்ஸுடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஓகேவா. ஸோ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஃப்ளோரோடைய ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏரியா ஆஃப் த ஃப்ளோருக்கு ஃபார்முலா என்ன, நம்ம L into B யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லென்த் வந்து நமக்கு வந்து 25, அதே மாதிரி பிரெத்து வந்து நமக்கு 15 கிடச்சிரும். ஸோ 25 into 15 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 375 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிரும், ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு டோட்டல் ஏரியா தேவை. ஸோ அப்போ இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் ஏரியா ஆஃப் ரெனோவேட்டிங் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இது ஒரு 375 கிடச்சிருக்கு, முன்னாடி ஒரு நமக்கு 400 கிடச்சிச்சு, ஓகேவா. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 775 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிரும், ஓகேவா. ஸோ அடுத்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அவங்க வந்து காஸ்ட் கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அந்த காஸ்ட்டை கண்டுபிடிச்சலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் ரெனோவேட்டிங் அட் த ரேட் ஆஃப் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 80 கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்த வேல்யூ 775. ஸோ 775 உடைய நம்ம என்ன பண்ணணும், 80 மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஓகேவா. ஸோ 80 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சைடில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 8s are 40, பேலன்ஸ் 4, 7 8s are 56, 56 + 4 வந்து 60 வரும். ஸோ 0, ஸோ பேலன்ஸ் வந்து 6 போட்டுக்கோங்க. 7 8s are 56, 56 + 56, ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 62 அப்படின்னு கிடச்சிரும், ஓகேவா. ஸோ 6200, இங்கே ஒரு 0 இருக்குல்ல, அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 62,000 rupees கிடச்சிருக்கு, ஓகேவா. இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கியூபுடைய ஃபார்முலாஸ் என்னென்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானு பார்த்துட்டு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.